இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அவரது 75வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். பிறந்தநாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி எம்எல்ஏ, சம்பத் எம்எல்ஏ, செந்தில்குமார் எம்எல்ஏ மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கோபால், சக்திவேல் மற்றும் கழக தோழர்கள் ராஜா, மோரிஸ், செந்தில் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார்கள். ஆடி அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குறிப்பாக இதில் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரேஸ்வரர் கோவில், மணக்கல விநாயகர், காமாட்சியம்மன், சுந்தர விநாயகர் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர், தண்டு முத்துமாரியம்மன், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்று கரையோரங்களில் நடைபெற்றது. இதிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்றுக்கரையோரங்களில் அதிகளவு கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையிலிருந்து கொண்டுவரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகின்றது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோய்களில் இருந்து குணமாகி வருவதாகவும், வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தோர்களின் ஆன்மா சாந்தி அடைவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அழகிய மாதாக்குளம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது ஆய்வாளர்கள் அன்னைய திருவுருவம் வாங்கி இந்த பேரினை இப்பொழுது வாசிக்கிறார்கள். இப்பொழுது ஜெபமாலை தொடங்கப்படும். பேர் பவனோடு தயவு செய்து அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சவுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி காரைக்கால் கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அதன்படி இன்று காலை ஸ்ரீ கைலாசநாதர் பல்லக்கில் புறப்பட்டு வீதி உலவாக காரைக்கால் கடற்கரைக்கு எழுந்தருளினார். அங்கு செல்வதற்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள், சந்தனம் மற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு மகா தீப ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. ஆடி அமாவாசை தீர்த்தவாரியை முன்னிட்டு கடலில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் முதல்வரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் பவள விழா எனும் மலரை முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் விழா மலரை வெளியிட்டார். அதனை அமைச்சர்கள், முன்னாள் சபாநாயகர், துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர், பொருளாளர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் மாதா கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையும், அதனைத் தொடர்ந்து காக்கையன்தோப்பு மாதா கோவில் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாதா கோவிலுக்கு முழுமையாக தரை போடுவதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் 1,00,000 சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கினார். மேலும் பணி முடிவதற்கான முழு தொகையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். பிறந்தநாள் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைத்து பங்கு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இனிப்புகளை வழங்கினார். மேலும் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் காந்திராம் நற்பணி இயக்க தோழர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் உள்ள தி அர்பன் கஃபே என்ற உணவகத்தில் இந்தியாவிலேயே பெரிய பீட்சா விற்பனைக்கு வந்துள்ளது. 36 அங்குலம் கொண்ட பீட்சா தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. மேலும் இத்தாலிய வகை உணவான பீட்சா தென்னிந்திய முறைப்படி சமைத்து பரிமாறப்படுவது புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரோவில் உள்ள தி அர்பன் கஃபே உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பீட்சாவை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே பெரிய பீட்சா என்பதால் ஒரு பீட்சாவை 20 நபர்கள் வரை சாப்பிடும் அளவுக்கு இந்த பீட்சா உள்ளது. இதன் விலை ரூபாய் 2500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் அடித்தும் கொண்டாடி வருகின்றனர்.
குறிப்பாக கங்குவா, கல்கி பட ஹீரோ மற்றும் புதுவை காக்க வந்த சிவனை போற்றி என சிவன் வேடத்திலும் ஹாலிவுட் படங்களில் உள்ள ஹீரோக்களை போன்று வடிவமைத்தும், விவசாயி பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்றும், குழந்தைகளுடன் இருப்பது போன்றும், ஒலிம்பிக் ஜோதி ஏந்திய வீரர் போன்றும், நடிகர் சிவாஜியுடன் இருப்பது போன்றும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அவருக்கு பேனர் வைத்தும் போஸ்டர் அடித்தும் கொண்டாடி வருகின்றனர். இதுபோன்ற ஆழ்கடலில் பேனர் வைத்தும் ரங்கசாமியின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேனர்கள் குறைந்த அளவில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் PPL இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாஹே மகேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்ட் அவுட் ஒயிட் டவுன் செயின்ஸ், வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் என 6 அணிகளைச் சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றார்கள். புதுச்சேரியில் முதல் முறையாக கிரிக்கெட் T20 கிரிக்கெட் போட்டி பரிசுத் தொகை இல்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகின்றது. வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் வில்லியனூர் மோகித் அணி சார்பில் வீரர்களுக்கான சீருடைகள் அறிமுக விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அணி உரிமையாளர், நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பங்கேற்று வீரர்களின் சீருடை, விளையாட்டு உபகரணங்கள், இலவச டிக்கெட் மற்றும் மோகித் அணிக்கான பிரத்யேக பாடல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்டது. மேலும் ரசிகர்கள் அதிக அளவில் பங்கேற்பதற்காக இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றது. கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் அடிக்கும் பந்தை கேட்ச் பிடித்தால் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டி முதல் முறையாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி IMMA விளையாட்டு விழா 2024 நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தூய இருதய மரியன்னை பெண்கள் சபையின் தலைமை அன்னை அருட்சகோதரி L. ஜெயமேரி அவர்களும், புதுச்சேரி காவல்துறையின் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் IPS அவர்களும், புதுவை கல்வித்துறையின் கீழ் இயங்கும் விளையாட்டு பிரிவின் இணை இயக்குநர் வைத்தியநாதன் அவர்களும், இமாக்லேட் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அங்காளன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ஜான் ஹெல்டா அவர்களின் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழா ஒருங்கிணைப்பாளர்களாக சகாயம், லிபியோ, சோபி, சேவியர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாணவிகள் அனைவரும் சிறப்பான முறையில் கல்வி கற்க வேண்டும் என்றார். மேலும் அவர் கூறியதாவது, எனக்கு தெரியும் இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் கல்வியில் சிறப்புடையவர்கள்தான் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனை கண்டு ரசித்து மாணவிகளை பாராட்டினார்.
புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மறைந்த பாண்லே முன்னாள் மேலாண் இயக்குநர் நவநீத கண்ணன் சார்பில் அவரது மகன் தொழிலதிபர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகூர் கிழக்கு வீதி காவல் நிலையம் அருகே சுமார் 1000க்கும் மேற்பட்ட அங்குள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் இருக்கும் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.